சேலத்தில் சிறை காவலர்களால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என்று சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஸ் தெரிவித்திருக்கிறார். அவர் தங்களிடம் பேசும் நேரடி காட்சிகளை எதுவுமே தகவல் இல்லைங்க. நான் தகவல் இல்லைன்னு சொல்றேன். நம்பிக்கை தகவலே இல்லை. எந்த ஒரு தகவலுமே எனக்கு இல்லை. நான் தான் கம்ப்ளைண்ட் இந்த கேஸ்ல ஒரு வார்த்தை கூட கேட்காம, எந்த ஒரு வார்த்தை கேட்காம, எந்த ஒரு வார்த்தை தட் இஸ் எப்படி நான் கம்ப்ளைண்ட் எந்த ஒரு டவுட்டும் வராதா விசாரணையில? எல்லாம் அப்படி போயிடுமா? ஆமாங்க, இல்லங்க, ஆமாங்க. என்கொயரி எந்த என்கொயரி இருந்தாலும் ரெண்டு தரப்பு கேட்காம என்கொயரி இல்லைங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் பல ஆலோசனை கேட்டிருக்கேன். அது நீதிமன்றத்துலங்க இல்லங்க. நீதிமன்ற விசாரணை நான் கேட்கலங்க. டிஐஜி வந்து சூமோட்டோவே பிரிசன் அத்தாரிட்டி வந்து சூமோட்டோவாவே நாங்க என்கொயரி பண்ண போறோம்னு அறிவிச்சிட்டாங்க பேப்பர்ல. அறிவிச்சதுக்கு அப்புறம் இங்க டிஐஜி வெள்ளூர், டிஎஸ்பி மிஸ்டர் சேகர் வந்தது கேள்வி மட்டும் பட்டிருக்கேன். மீடியா மூலியமா தான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அது கேள்விப்பட்டதுல வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இந்த மாதிரி வந்தாங்க. அப்போ எந்த ஒரு என்கொயரி வந்தாலும் கம்ப்ளைண்ட் வந்து ஹியரிங் கொடுத்தே ஆகணும். கம்ப்ளைண்ட் கிட்ட ஹியரிங்கே கொடுக்கல, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி. இல்ல சார், நான் JM 3ல கொடுத்தேன் சார். அதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அவங்க நோட்டீஸும் இஷ்யூ பண்ணிட்டாங்க அரசாங்கத்துக்கு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலமா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மூலமா கம்ப்ளைண்ட்டும் நம்பர் ஆயிடுச்சு. நான் சிறைக்கு வெளியே வந்த உடனே 2வது நாள் இந்த செய்தி வந்துருச்சு. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகி நோட்டீஸும் இஷ்யூ பண்ணியாச்சு ADGP பிரிசன்ஸ்க்கு. சோ அந்த அடிப்படையில் ஆச்சு என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லையா? இது வரைக்கும் விசாரணை அடிக்கல. அடுத்தது ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கல. இன்டர்னல் சோர்சஸ் மூலியமா தெரிய வந்தது. அவர் ஒரு முழு சில மணி நேரத்துக்கு மட்டும் சிறைக்கு வந்துட்டு போயிட்டாரு. மீடியா சேனல்ஸும் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. இல்ல, அப்பீல் தான் பண்ண முடியும் என்னால. நான் கண்டினியூஸா எல்லாம் கோர்ட்ஸ்ல என்னென்ன ஃபாரம் இருக்காங்க நான் அப்பீல் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல என்னால என் சக்திக்கு அத்தா இருக்கு. அதுல நிறைய மக்கள் ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய மக்கள் வந்திருக்காங்க, நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்திருக்காங்க. நியாயத்தை எதிர்பார்க்கிறோம். இன்னும் நியாயத்து மேல நம்பிக்கை எல்லாம் போல. சோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 2ஆம் தேதி கேஸ் இருக்கு. FIR ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஆக்ஷன் எடுப்போம். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் நம்பிக்கை எல்லாம் இல்லாம இல்ல. கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்ல நான் சிறையில் போனப்போ 2 பேர் 3 பேர் 5 பேர் தாக்குதல் 30 பேர் தாக்குதல் நடத்தினாலும் அது 300 பேர் எல்லாமே தப்பு பண்ணல. நிறைய நல்லவங்களும் இருந்தாங்க உள்ள. நிறைய உதவியும் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அதனால நல்ல மனசுக்கு வச்சுட்டு நல்ல ஒரு விசாரணை கிடைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எதுங்க? இல்லங்க, இது வரைக்கும் கடத்த நியூஸ் பிரகாரம் அது மறைக்க முடியாதான். அது அந்த சாஃப்ட்வேருக்கு மறைக்க முடியாதா? சோ பை சான்ஸ் அது வெளியே வரணும், அது ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னா, கண்டிப்பாவே அது ஃபேரா நடக்கணும்னா இவரை வெளியே அனுப்பிச்சாதாங்க அங்க மக்கள் பேசுவாங்க. அது சிறைவாசி பேசினாலும் சரி, அது ஊழியர்கள் அங்க வேலை செய்யறவங்க பேசினாலும் சரி, ஆனா கண்டிப்பா பேசுவாங்க. அதுல டவுட்டே இல்ல. இப்போ நீங்க சொன்னபடியே நீங்க தாக்கப்பட்ட இடத்துல வந்து சிசிடிவி கேமரா கிடையாது, ஹேண்டி கேம் தான் யூஸ் பண்ணாங்க. இல்ல, 2 இடத்துல தாக்கப்பட்டேன். இல்லங்க, மறைக்க முடியுங்க. நான் 2 இடத்துல தாக்கப்பட்டேங்க. ஒரு இடம் வந்து ஜெயிலர் ரூம்குள்ள, அன்னைக்கு ஃப்ரைடே சொல்றேன். 2 இடத்துல தாக்கப்பட்டது ஃப்ரைடே அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜெயிலர் ரூம்குள்ள தாக்கப்பட்டேன். ஒன்னு வெளியே கொண்டு வந்து அந்த காரிடார்லாம் கேமரா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. காரிடார்ல நான் என்னை ஹெல்ப் பண்ணி கொண்டு வராங்க. என்னால் நடக்க முடியல, செருப்பு போட முடியல. அதுக்கு மேல அங்க நின்றுட்டு இருக்கும் போது அங்க திருப்பி சூப்பரிண்டென்டென்ட் வந்து பள்ளியூருன்னு ரொம்ப வேகமா அரைஞ்சு யோசனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த ஃபுட்டேஜ் கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தெரியும். உள்ள எவ்வளவு பேர் வந்தாங்க, வெளியே போனாங்க, அதெல்லாம் கிளாரிஃபை ஆயிடும். புதன்கிழமை பிளாக் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு செல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த செல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் போது தான் என் மேல வந்து ஒரே வேகமா அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்னடா முறைச்சு பாக்குறேன்னு சொன்னாரு. சொன்ன உடனே திருநாவுக்கரசு, சீஃப் வார்டன் திருநாவுக்கரசு எகிரி ஒரு அறை விட்டாரு மூஞ்சில.